நீ உன்னை ஒரு அதிர்ஷ்டமற்றவன் என்று நினைக்கிறாயா? எல்லாருக்கும் வாழ்க்கை சரியாக போகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஒரு நாளாவது அழுதிருக்கிறாயா? அப்படியானால் இந்த கதையை கடைசி வரை கேள். இரவு 11 மணி. ஒரு இளைஞன் பேருந்து நிறுத்தத்தில் தனியாக உட்கார்ந்து இருந்தான். கையில் பழைய பை, மனதில் 1000 தோல்விகள். வேலை இல்லை, நம்பிய நண்பர்கள் இல்லை, காதலித்தவளும் விட்டு சென்று விட்டாள். அவன் மனதில் ஒரே ஒரு வார்த்தை, நான் அதிர்ஷ்டமற்றவன். அந்த நேரத்தில் ஒரு வயதான மனிதர் அவன் அருகில் வந்து அமைதியாக உட்கார்ந்தார். அவர் கேட்டார், உன் வாழ்க்கை முடிந்து விட்டதா? அவன் சிரித்தான். வாழ்க்கை முடியலை, ஆனால் வாழ்கிறதுக்கு காரணம் தெரியல. அந்த முதியவர் சிரித்தார். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேட்கிறாயா? ஒரு கிராமத்தில் 2 விதைகள் இருந்தன. ஒரு விதை மழை வந்ததும் வேகமாக முளைத்தது. அனைவரும் அதை பார்த்து பாராட்டினார்கள். ஆனால் இன்னொரு விதை மட்டும் மண்ணுக்குள் அமைதியாக இருந்தது. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. மக்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இது செத்து போச்சு. ஆனால் ஒரு நாள் அந்த விதை மெதுவாக முளைத்தது. அது சாதாரண செடி இல்லை, அது மூங்கில் மரம். முதலில் வளராதது போல தெரிந்தாலும் அது அந்த மாதங்கள் முழுக்க மண்ணுக்குள் வேர் வளர்த்து கொண்டிருந்தது. ஏனென்றால் உயரமாக நிற்க வேண்டிய மரங்களுக்கு ஆழமான வேர் தேவை. அந்த முதியவர் கேட்டார், இப்போ சொல், அந்த மூங்கில் விதை அதிர்ஷ்டமற்றதா? இன்று உன் நண்பன் வெற்றி பெற்றிருக்கலாம், உன் உறவினர் பெரிய வீடு வாங்கியிருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பது போல தெரிந்திருக்கலாம். ஆனால் நீ பார்க்காத ஒன்று இருக்கிறது. அவர்களின் வெற்றியை மட்டும் நீ பார்க்கிறாய். அதற்காக அவர்கள் கடந்து வந்த இருளை நீ ஒருபோதும் அறிந்ததில்லை. ஒரு மாணவன் 3 முறை தேர்வில் தோற்றான். அவனை எல்லோரும் கேலி செய்தார்கள். உன்னால் எதுவுமே ஆகாது அப்படின்னு. ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. 4வது முறை அவன் வெற்றி பெற்றான். சாணக்கியர் சொல்வார், தாமதமாக கிடைக்கும் வெற்றிகள் உன்னை பலவீனப்படுத்த அல்ல, உன்னை நிலைத்தவனாக மாற்ற. இந்த உலகமும் இப்படித்தான். நீ தோற்கும்போது தீர்ப்பு சொல்வார்கள், நீ ஜெயிக்கும்போது அதே மனிதர்கள் உன்னை இன்ஸ்பிரேஷன் என்று சொல்வார்கள். அதனால் உன்னை அதிர்ஷ்டமற்றவன் என்று சொல்லாதே. இன்னும் வாழ்க்கை உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சில மனிதர்களை கஷ்டங்களால், அவமானங்களால், தனிமையால், ஆனால் இறுதியில் வாழ்க்கை மெதுவாக உருவாக்கும். அவர்கள்தான் வலிமையானவர்கள் ஆகிறார்கள். இன்று நீ அழுகிறாயா? பரவாயில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்துவிடாதே, இப்போது நீ அனுபவிக்கும் வலி ஒரு நாள் உன் பலமாக மாறும். தாமதமாக மலரும் பூக்களுக்கு வாசனை அதிகம். நீ அதிர்ஷ்டமற்றவன் இல்லை, நீ இன்னும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை வாழ்க்கை மெதுவாக வலிமையான மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. விரைவாக கிடைக்கும் வெற்றிகள் சில நேரம் கைத்தட்டலை மட்டுமே தரும். ஆனால் தாமதமாக கிடைக்கும் வெற்றிகள் ஒரு மனிதனை வரலாறாக மாற்றும். அதனால் இன்று யாரும் உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை விட்டுவிடாதே. ஏனெனில் மூங்கில் மரம் போல ஆழமாக வேர் வளர்த்த மனிதர்கள்தான் ஒரு நாள் அனைவரையும் விட உயரமாக நிற்பார்கள். அடுத்த வீடியோவில் பெற்ற பிள்ளைகளே உங்களுக்கு எதிரியாக மாறுகிறார்களா? அப்படியானால் அந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.